தஞ்சாவூரு பொம்மை தலையாட்டும் பொம்மை நான் ஏசுசாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை பூமி கூட பொம்மை கோள்கள் எல்லாம் பொம்மை நம்ம ஏசுசாமி செஞ்சு வச்ச பொம்மை ஓ பொம்மை ஓடி ஓடி வாங்க எல்லாம் ஒன்னா சேருவோம் ஆடி பாடி நாடும் அவன் நாமம் துதிப்போம் எட்டு திக்கும் பாடி மகிழ்வோம் எல்லாம் வல்ல இயேசு தந்த இந்த மூச்சு
காற்றிலே பறக்கும் பறவையே, காற்றிலே பறக்கும் பறவையே, பறக்க சொல்லி தந்தது யாரு? உனக்கு பறக்க சொல்லி தந்தது யாரு? கடலிலே நீந்தும் மீன்களே, கடலிலே நீந்தும் மீன்களே, நீந்த சொல்லி தந்தது யாரு? உனக்கு நீந்த சொல்லி தந்தது யாரு? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? JESUS Jesus, JESUS Jesus. துள்ளி குதிக்கும் மான்களே, துள்ளி குதிக்கும் மான்களே, குதிக்க சொல்லி தந்தது யாரு? உனக்கு குதிக்க சொல்லி தந்தது யாரு? அழகாயாடும் மயில்களே, அழகாயாடும் மயில்களே, அழகான தோகைக்கு காரணம் யாரு? உன் அழகான தோகைக்கு காரணம் யாரு? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? JESUS Jesus, JESUS Jesus. வாடி பால் விளையாடலாம். பால் விளையாடலாமடி. விளையாடலாம். பக்கத்து வீட்டில் போட்ட பக்கத்து வீட்டு தானடி, போய் வாங்கிட்டு வரேன். இது தேவாசன் பால் உள்ள கொஞ்சம் போயிட்டுதா, கொஞ்சம் கொடுதா. போட்டா மூஞ்சி எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்குள்ளே போட்டுருப்பியா? யாரா மாட்டா பச்சி டே சுட்ட கடவாள் அவ்வளோதான் பார்த்துக்கோ. பால்ல கிடையாது போடு. பால் எங்கடி? அந்த சுட்ட கடவாள் தர மாட்டிடாடி. வச்சு பண்ணியே ஆகணும்டி. அம்மா 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 அம்மா. டேய் என்னடா வரும்போதே கத்தினே வர? அந்த போட்டா மூஞ்சி வீட்டு கண்ணாடி உடைச்சிச்சு. என்னது வீட்டு கண்ணாடியே உடைச்சிருச்சா? எங்க அது? சோனியா வெள்ள வா, நீ கொஞ்சம் வெள்ள வா. நீ ஏண்டி கத்துற? என்ன பண்ணான்னு தெரியுமா உன் பொண்ணு? என்ன பண்ணா? எங்க வீட்டு கண்ணாடி உடைச்சிருக்கா பாலை போட்டு. ஏன் பொண்ணா? சான்ஸே இல்லையே. ஜோனா வெளியே வா. என்னம்மா? அவங்க வீட்டு கண்ணாடி உடைச்சியா? அம்மாவை பால் தர மாட்டா, போண்டா மூஞ்சின்னு சொன்னா மணலதமா உடைச்சேன். பாரு உன் புள்ளதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. என் குழந்தைய போண்டா மூஞ்சின்னு கூப்பிட்டா சும்மா இருக்குமா அது? போண்டா மூஞ்சா? அப்போ உன் புள்ள என் பையனை என்ன கூப்பிட்டுச்சு தெரியுமா? சுட்ட கருவாடுன்னு கூப்பிட்டு. அது கூட கரெக்டா? அவன் தானே தொடங்கினா, அவன் தானே போண்டா. டேய் யார்டா தொடங்குது? உன் புள்ள இப்ப காசு தருவியா மாட்டியா செலவுக்கு? என்னால தர முடியாது. உன் பையனாலதான் எல்லா பிரச்சனையும். நான் ஏன் கண்ணாடி உடைச்சிட்டு எப்படி பேசிட்டு இருக்க பாரு, தொண தொண தொண்ணு. சரி விட்டு தொலை. ஏய் அக்காஷி, நீ பார்க்க மாட்டியா ஏன் அவ கண்ணாடி உடைச்சா? இங்க பாரு, அவன் மண்டே உடைச்சா கூட பரவாயில்ல, அவன் வீட்டு கண்ணாடி உடைச்சிருக்கிறா. எனக்கு செலவு வேணும் போ. ஆன்ட்டி ஜோனாவா அக்காஷாவா இருக்காளா? இருக்காங்க. என்ன வேணும் எமில்டா? சர்ச்சில் VBS நடக்குது ஆன்ட்டி, அமுச்சு விடுங்க. என்னால் அமுச்சு விட முடியாது எமில்டா. இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்துட்டு வந்திருக்காங்க. உங்கள் VBSல ஒழுக்கத்தை சொல்லி தருவாங்களா? அப்போ சரி இரு அமுச்சு விட்றேன். அக்காஷியா ஜோனா போகிறீங்களா நீங்கள் VBSக்கு? டான்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்களாம். சரி போயிட்டு வாங்க. ஹாய் ஆண்டி, வசந்த் இருக்கானா? வசந்தா அவன் எங்கடா போறான்? வீட்டில் தான் இருக்கிறான்.
அவன் எங்கடா போகிறான், வீட்டில் தான் இருக்கிறான். கடைக்கு சொன்னால் போக மாட்டான், வெளில போய் இது வாங்கி வானாடா போக மாட்டான், வீட்லேயே தான் கிடக்குறான். எனக்கே தெரில நான் ஆம்பளை புள்ளைய பெற்று வச்சுக்கிறேன்னா பொம்பளை புள்ளைய பெற்று வச்சுக்கிறேன் நான். டே வாடா வளரலாம் வளரலாம் வா. விபிஎஸ்க்கு வாடா போகலாம். ஏன்டா சோகமாக இருக்க? ஒன்றுமே இல்லைடா. ஏ சொல்கிறா என்ன விஷயம்டா? அதான் ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு சித்த கருவை அப்படியா? பார்த்துக்கலாம். அந்த பொண்ணு வெளியே ஒருத்தன் நான் பார்த்துக்கிறேன்டா. வாடா கிரிக்கெட் விளையாட போகலாம். ஐசர் சொல்லுங்க அக்கா. விபிஎஸ்க்கு வராமல் என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே நீ கிரவுண்டில்? ஆண்டவருடைய பிள்ளை நீயே இப்படி விபிஎஸ் அசட்டை பண்ணிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரமாக உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு விபிஎஸ்க்கு வந்து சேரு. ஓகே. இந்த பொண்ணு தானே நடிச்சுது. இன்னைக்கு 4வது நாள் விபிஎஸ்க்கும் பிள்ளைங்க எல்லாரும் என்னது உற்சாகமாக வந்திருக்கீங்க. நம்ம முதல்ல ஏசப்பாயிட்ட ஜெபம் பண்ணுவோமா? முட்டி போடுங்க. அந்த போண்டா மூஞ்சி தானே என்ன கரெக்ட் மூஞ்சி. என்ன ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சலசலப்பு? என்னாச்சு வசந்த்? அந்த போண்டா மூஞ்சி தானே என்ன இது மூஞ்சி கரெக்ட். என்னாச்சு உங்கள் 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? அவ தான் ஃபர்ஸ்ட் போண்டா மூஞ்சின்னு கூப்பிட்டா. என்னாச்சு? ஏன்? அது அந்த ஷர்ட் கடை இருந்துச்சு. சண்டை போட்டுக்க கூடாது 2 பேருக்கும் சொல்லியிருக்கல. விபிஎஸ்ல 4 நாள் வந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்னே தெரியல. சண்டை போடக்கூடாது. முதல்ல ஜெபம் பண்ணுவோமா? சரி, கண்ணை முடுங்க எல்லாம். ஏசப்பா இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி. 4 நாள் விபிஎஸ்ஸையும் நாங்க அட்டெண்ட் செய்ய கிருபை தந்தீங்க. நன்றி. உம்மை பற்றி பாட்டு வசனம் எல்லா மூலமும் உங்க அன்பை நாங்க புரிஞ்சுக்க கிருபை தந்தீங்க. நன்றி. ஆமென். உட்காருங்க. சரி, 4 நாள் விபிஎஸ்ல என்னென்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க. அக்காச்சி சொல்லு. நான் டான்ஸு கற்றுக்கினேன் மிஸ், பாட்டு கற்றுக்கினேன் மிஸ், ஏசப்பாவோட அன்பை பற்றி கற்றுக்கிட்டேன் மிஸ். பாட்டு கற்றுக்கிட்டீங்க, டான்ஸ் கற்றுக்கிட்டீங்க, வசனம் கற்றுக்கிட்டீங்க. ஆமாம். சரி, இன்னியோட விபிஎஸ் என்ன ஆக போகுது? முடிய போகுது. இதோட வீட்டுக்கு போயிட்டு என்னது ஏசப்பா மறந்துடுவீங்களா? ஞாபகம் வச்சுப்பீங்களா? எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? நாங்கள் சொல்லி கொடுத்த வசனத்தை என்ன பண்ணணும்? டெய்லியும் வீட்டில் சொல்லி பார்க்கணும். நாங்கள் சொல்லி கொடுத்தபடி என்ன பண்ணணும்? அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். பொய் பேசக்கூடாது. அடுத்தவங்க பொருளை என்ன பண்ணக்கூடாது? திருடக்கூடாது. முக்கியமாக என்ன பண்ணக்கூடாது? அதிக நேரம் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரும்போது என்ன பண்ணுவோம்? உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டலாம் விசாரிப்போம், பிள்ளைங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்ட்டு. உங்களை பற்றி உங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்லணும்? என் பிள்ளைங்க நல்லபடியாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லணும். சரியா? சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணி இந்த விபிஎஸ்ஸை முடிக்கலாமா? ஏசப்பா விபிஎஸ்ஸை நல்லபடியாக நாங்கள் அட்டெண்ட் பண்ண கிருபை தந்தீங்க. அதுக்காக உமக்கு நன்றி. நாங்க கத்துக்கிட்டத வீட்ல போய் எங்க மம்மி டாடிக்கும் சொல்லி தரணும். உங்க அன்பு எவ்வளவு பெருசுன்னு எங்க மம்மி டாடிக்கும் நாங்க சொல்லணும்.
சொல்லி தருவோம். கிருபை தாங்க. கிருபை தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். இது வசந்த் இம்லே உன்னை கிண்டல் பண்ண மாட்டாரா? சாரிடா. பரவாயில்ல விடு. இம்லே சுட்ட கடவுள்னு சொல்ல மாட்டாரா? இதுவோ நானும் முட்டை போண்டா சொல்ல மாட்டேன். நான் தான் பேசுவேன். ஆகாஷி, ஜோனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எங்க உங்க அம்மா? வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. எப்படி இருக்காங்க பிள்ளைங்க வீட்டில் இப்போ? நல்லா இருக்காங்க. விபிஎஸ் போயிட்டு வந்ததுலேருந்து கீழ்ப்படிஞ்சலாம் நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஒழுங்காக கற்றுக்குறாங்க. எல்லாம் சரியாக பண்ணுறாங்க. நல்லா பண்ணுறாங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயேசுவோட அன்பை உங்களுக்கும் சொன்னாங்களா? சொன்னாங்க. நாங்களும் வர ட்ரை பண்ணுறோங்க. அக்காஷி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால எங்களால் வர முடியல. அவங்க அப்பா ரொம்ப குடிச்சிட்டு வந்து வீட்டில் ரொம்ப தொல்லை தரதா அக்காஷி சொன்னா. ஆமாங்க. 3 நாள் வந்ததுக்கே 4 நாள் 3 நாள் வந்ததுக்கே உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே இவ்வளோ மாற்றங்கள் இருக்கும்போது நீங்களும் உங்கள் வாழ்க்கையை ஏசப்பாக்கு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் வரும் பாருங்கள். அவர் நம்மளுக்காக தான் சிலுவையில் அறைந்து நம் பாவங்களுக்காக தான் அவர் என்ன பண்ணார்? மரிச்சார். நம்ம என்ன பண்ணணும்? அவரை நம்ம ஏற்றுக்கும் போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஏசப்பா ஒரு முடிவை தருவார், சமாதானத்தை தருவார். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், உங்கள் வீட்டுக்காரங்க குடிக்கலாம், இல்லையா வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம். அதிலிருந்தெல்லாம் விடுதலை தரக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மேலே நம்ம முழுமையாக அன்பு வைக்கும் போது இந்த பிள்ளைங்க 4 நாளுக்குள்ளே இந்த பிள்ளைங்களுக்குள்ளே மாற்றம் வரும்போது நம்ம குடும்பத்தில் மாற்றம் வராதா சொல்லுங்கள்? நம்ம இங்கே இருக்கிற ஒருத்தரும் பிரச்சனையோடு வந்தவங்க தான் இன்றைக்கி நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம். அதுக்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த இயேசு கிறிஸ்துக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் எங்கள் வீட்டில் நடந்த மாதிரி சமாதானம் வரும். இயேசு கிறிஸ்து எங்களை ஆசீர்வதித்தது போல் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரிசால இருந்து பாஸ்டர் திவாகரன் வந்திருக்கிறார். ஒரிசா எவ்வளோ தூரத்தில் இருந்து பாருங்கள். உங்களுக்காக அவர் ஒரிசாலேருந்து வந்திருக்கிறார். மேஜிக் ஷோ பிடிக்குமா உங்களுக்கு? அந்த மேஜிக்லாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்லா கைத்தட்டி அவங்கள வரவேற்போமா? இவர் தான் பாஸ்டர் திவாகர். இப்போ பாஸ்டர் அவர்கள் பிள்ளைகளோடு கூட சில மேஜிக் ஷோ காட்டுவாங்க, மற்ற காரியங்களை தொடர்ந்து செய்வாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இயேசுவின் நாமத்தினால எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதுகள். பிள்ளைகள் எல்லாம் என்ன கவனிக்கணும், என்ன பாருங்கள், யாரும் பேசக்கூடாது. மேஜிக் பார்க்குறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? ஓகே. இப்போ யார் மேஜிக் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கூட பேசக்கூடாது. பேசினாலும் சும்மா இருந்தாலும் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே கவனிக்க சொல்லணும். எத்தனை பேர் இங்கே கவனிக்கிறீங்களோ கடைசியாக கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டும் கிடைக்கும். சரியா? ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மேஜிக் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இங்கே பாரு, என்ன எல்லாம் எனக்கு தெரியுதா? நான் எல்லாருக்கும் நான் தெரியலனா? ஓகே. பெரிய பெரிய மேஜிக்லாம் இல்லை, சின்ன சின்ன மேஜிக் சொல்லி செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு மேஜிக் இல்லை, யாருன்னா ஒரு பையன், ஒரு சின்ன பாப்பா, ஒரு சின்ன இல்லை பெரிய பாப்பா, நீ வா. வா. இப்போ இந்த புள்ளைய நான் மறைய வைக்க போகிறேன். வா சீக்கிரம் வா. உங்க பாப்பா தான், உங்க அக்காவோ, உங்க தங்கச்சியோ அவங்க செக் பண்ணிட்டா. கையில என்ன இல்ல, ஏதோ ஜாயிண்ட். ஓகே. இப்போ என்ன பண்ண, இந்த கத்திரிக்கோல் எடுப்பா.
ஓகே, இப்போ ஒன்றா இருந்த ஒரு கயிறை என்ன பண்ண போகிறோம்? வெட்ட போகிறோம். சென்டரில் வெட்ட போகிறோம். வெட்டு மணி வெட்டு. எல்லாம் கை தட்டுங்க ஜோரா. இப்போ பாருங்க, எத்தனை கயிறு ஆயிடுச்சு? 2 கயிறு ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த கயிறை நல்லா டைட்டாக முடி போட போகிறோம். என்னப்பா இங்க பார். முடி போட்டேன்னா முடி எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுதா? உனக்கு தெரியுதா? உனக்கு தெரியுதா? நல்லா இல்லை, டைட்டாக இல்லை, பிடிச்சி இல்லை, நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு நல்ல கயிறு இருந்தது, அதை 2ஆ நான் அறுக்கலை, பாப்பா தான் அறுத்தா. அதை நான் முடி போட்டிருக்கேன். உங்கள் கண்ணு முன்னால் தான் அந்த முடி இருக்கு. சரியா? ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நல்லா இருந்த கயிறு திடீர்னு என்ன ஆகி போச்சு? ஏடாகுடமாக ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாரும் பார்த்தா இது முடி போட்ட கயிறு, இது ஜாயின் பண்ண கயிறு, இது அறுந்து போன கயிறு அப்படின்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க. சில நிறைய காரியத்தில் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா, இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள், நம்ம பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம குடும்பத்தில் நீ இந்த தப்பு பண்ண, நீ இந்த தப்பு பண்ண, இந்த தப்பு பண்ண அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மறையாமல் இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். நல்லா முடிக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு. சொல்லு சொல்லு, சும்மா சொல்லு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்படி வேணாம். இல்ல ஆபராக்கு டாபரா சொல்லு. இல்ல ஆபராக்கு டாபரா. ஆப்ரகடாப்ரா. நல்லா நல்லா. ஆப்ரகடாப்ரா. திருப்பி சொல்லு. ஆப்ரகடாப்ரா. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ கயிறு அப்படி கொடு, என் கையில கொடு, என் கையில கொடுத்துரு. இப்போ பாருங்க, இந்த புள்ள இயேசுவின் ரத்தம் சொல்லுச்சு. இந்த கயிறுல என்ன இருந்தது? ஒரு பெரிய முடி இருந்தது. நல்ல பசங்களா நீங்க. பாக்கெட்ல வச்சிட்டா? என்ன வச்ச பாக்கெட்ல? ஏடா இவனுக்கு நமக்கே ஜிபிக்கு கொடுக்குற ஆளுங்க. ஓகே ஓகே, கை தட்டுங்க. சரி, இப்போ வாங்க. 4 பேர் வாங்க. நீ உட்காரு, நானே கூப்பிடுறேன். நீ போய் உட்காரு. சின்ன பசங்களா போய் உட்காரு. நான் கூப்பிடுறேன். நான் செலக்ஷன் பண்றேன். ஓகே, உட்காரு. நீ உட்காரு, நான் தேடுறேன். சீக்கிரம். ஓகே, நீ வா. உட்காரு போ, வா. சரி, உன் பேர் என்ன? பிரின்ஸ் ஜோஷ்வா. ஓகே, இந்த பிரின்ஸ் ஜோஷ்வாவை இங்க வச்சுக்கலாம். உன் பேர் என்ன? சந்தோஷம் இங்க வச்சுப்போம். சந்தோஷுக்காகவும் பிரின்ஸ் ஜோஷுக்காகவும் ஜோரா ஒரு கை தட்டுவோமா? ஜோரா கை தட்டுங்க. ஜோரா, இன்னும் ஜோரா. ஓகே, இப்போ நான் ஒரு கதை சொல்றேன். கதையை நல்லா கவனிங்க. இப்போ சந்தோஷ் இவன் நல்ல பையன். இந்த கதை சொல்றது வந்து சும்மா வேடிக்கைக்காக தான். சரியா? இந்த கதை மூலமா சந்தோஷை பார்த்துட்டோ இல்லை பிரின்ஸை பார்த்துட்டோ யாரும் கிண்டல் பண்ண கூடாது. ஓகேவா? ஓகே, இந்த பிரின்ஸ் இவர் வந்து நல்ல மனிதர், நல்ல மனுஷன், நல்ல பையன், குட் பாய். எல்லாம் சொல்லுங்க, இவர் யாரு? இல்லை, குட் பாய். என்ன குட் பாய்? அம்மா அப்பா பேச்சுக்கு கீழ்ப்படுகிறவன், தப்பான காரியத்தை எதுவும் பேச மாட்டான், செய்ய மாட்டான், தவறான வார்த்தை எதுவும் பேச மாட்டான், ஸ்கூலுக்கு ஒழுங்காக போவான், நல்ல பையன். யாரு? இந்த பிரின்ஸு. இந்த சந்தோஷ் இருக்கிறானே, இவன் ஒரு பிசாசு. யாரு? பேய். யார் இவன்? இல்ல இவன் உண்மையால பேய் இல்ல, பிசாசு இல்ல. சும்மா சொல்றேன். சும்மா காட்டியும். என்னது? சும்மா காட்டியும். ஓகேவா? ஓகே, இவன் பார்க்குறான், இவன் மட்டும் நல்லவனா இருக்கிறானே, இவனை எப்படி நம்ம வலையில விழ வைப்போம், இவன் மட்டும் ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இவன் பிசாசு என்ன பண்ணுறான், நம்மளை என்ன பண்ணுவான்னா அவனுடைய வலையில விழுறதுக்கு ட்ரை பண்ணுவான். இப்போ பாரு, கை இருக்குல்ல,
எல்லாம் ஞானிகளா? எப்பா? ஓகே, இவரு பிசாசு என்ன பண்றான்? ஒரு கயிறு வச்சிருக்கிறான். இந்த கயிறு நல்லவனா இருக்கிற இவனை பார்த்துட்டு இவனை பண்றான், இந்த கயிறுக்குள்ள இப்படி இவனை எப்படியாவது இழுத்து கொண்டு போயிடும்னு சொல்லிட்டு இவன் சொல்றான், டேய் நீ ஒரு நாள் ஸ்கூலுக்கு போவாத, நம்ம 2 பேர் சேர்ந்து எங்கே போகலாம்? சினிமாவுக்கு போயிடலாம். அப்புறம் இவன் சொல்லலாம், ஐயோ எங்கள் அம்மா திட்டுவாங்க, நான் வரமாட்டேன். ஏய் ஒரே ஒரு நாள்ரா, அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, நீ வா, ஜாலியாக இருக்கும், செம்ம சண்டை இருக்கும், செம்ம பாட்டு இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டு வா. அப்படியா, சரி இந்த ஒரு தடவை தான் என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை ஒத்துக்கிறாரு. எங்கே போகிறதுக்கு? சினிமா போகிறதுக்குடா. நீ பீச்சுக்கு தான், அவன் பீச்சுக்கு தான் கூப்பிட்டு போவானா? எதுக்கு கூப்பிட்டு போகிறான்னு தெரியல பீச்சுக்கு. ஓகே, இவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஒரு காரியத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா, பீடி பிடி, சிகரெட் பிடி, கெட்ட வார்த்தை பேசு, அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் பேச்சை கேட்காத அப்படின்னு இவன் சொல்லி 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 இவன் என்ன பண்ணுறான், ஒன்று ஒன்றா பிசாசு பேச்சை கேட்க ஆரம்பித்தான். என்ன பண்ணிட்டான்? பிசாசு பேச்சை கேட்க ஆரம்பித்தான். கேட்க ஆரம்பித்த பிறகு இவனுக்கு இப்போ தான் தெரியுது, ஐயோ நம்ம பிசாசு கூட என்ன பண்ணிட்டோம், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம், இது தப்பு, நம்ம என்ன பண்ணோம், பிசாசை விட்டு ரொம்ப தூரமாக போகணும்னு நினைக்கும் பொழுது என்னாச்சு தெரியுமா, வலையில் மாட்டிக்கிட்டான். இவனுக்கே தெரியாமல் யார் வலையில் மாட்டிக்கிட்டான்? பிசாசு வலையில் மாட்டிக்கிட்டான். இப்போ பாருங்க, இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நல்ல இப்போ நீ பேசாத, நீ என்னை கவனி, நல்லா கவனி. இந்த கயிறை நீ அவுக்கக்கூடாது, இந்த முடியை கழட்டக்கூடாது, இதை இப்படி இழுக்கவும் கூடாது, நீயும் இந்த முடியை கழட்டக்கூடாது. இதை கழட்டாமல் இந்த 2 பேர் என்ன பண்ணணும், இந்த இதிலேருந்து வெளியில் வரணும். இப்போ இவர் என்ன பண்ண போகிறாரு, இந்த பிசாசின் இந்த காரியத்திலேருந்து, இந்த பாவத்திலேருந்து, இந்த சொல் பேச்சு கேட்காம இந்த கெட்ட வார்த்தை பேசுறது, கெட்ட காரியங்கள் செய்கிறது, இந்த காரியத்திலேருந்து எப்படியாவது நான் வெளியே வரணும், அப்படி இது தப்பு, இதில் இருந்தால் நான் என்ன அழிஞ்சு போயிடுவேன், என் வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு இந்த யார் பிரின்ஸு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என்ன பண்ணுறாரு, வெளியே வரத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. இப்போ நீ ட்ரை பண்ணணும், உண்மையாலுமே ட்ரை பண்ணணும். இப்போ நீ உட்காந்து போவியோ, பூந்து போவியோ, அவன் கால் உள்ள போவியோ, நீ என்ன பண்ணணும், இதை விட்டு வரணும். இது கொஞ்சம் கயிறு பெருசாயிடுச்சோ, ஒரு நிமிஷம். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுதா? இந்த முடியை கழட்டக்கூடாது, இதுல கையில இருந்து இந்த கயிறை கழட்டக்கூடாது, கழட்டாம நீ வெளியில வரணும், புரியுதா? இப்போ இவர் முயற்சி பண்ண போறாரு. யார் முயற்சி பண்ண போறாரு? பிரின்ஸ் இந்த பிசாசு கையில இருந்து வெளியில வர போறாரு. நம்ம கொஞ்ச நேரம் பார்ப்போம், எவ்வளவு நேரம் கொடுப்போம், ஒரு 1 நிமிஷம் கொடுப்போம், ஓகேவா? ட்ரை பண்ணுப்பா, எப்படி இது வெளியே வர போறாரு. இழுக்க கூடாது, எப்படியாவது பூந்து இந்த கயிறுல இருந்து வெளியே வா. வெரி குட், வெரி குட், வெரி குட். ட்ரை பண்ணு, அவ்வளோதான், ஈஸி தான். ஆமாம், அப்படியே தான், வெரி குட். எல்லாம் ஜோசா கை தட்டு பெரிய வேணா. நீயும் ட்ரை பண்ணு, நீயும் இவங்க வெளியே வர்றதுக்கு நீயும் ட்ரை பண்ணு, பாரு. அவன் தான் வெளியே வரணுமா? இவன் நல்லா உஷாராக தான் இருக்கிறான் இவன். நீ சொல்லு, ஐடியாலாம் சொல்லு. நீ தானே கூப்பிட்டு இப்படி மாட்டி வச்சுட்ட. சரி, வெரி குட், வெரி குட், சூப்பர். என்ன ட்ரை பண்ணு, இன்னும் கொஞ்ச நேரம் தரேன். இப்போ பிரின்ஸ் ரொம்ப ட்ரை பண்றாரு. என்ன, இந்த பிசாசுகிட்ட வந்து எப்படியாவது நம்ம வெளியில வரணும் ட்ரை பண்றாரு, எதுவும் முடியல. என்னென்னவோ யோசிக்கிறாரு, உள்ள பூந்து போகிறாரு, கயிறை பார்க்குறாரு, இறங்கி பார்க்குறாரு, உட்காந்து பாரு, படுத்து பாரு, கொஞ்சம் யோசி, நல்லா யோசி, உருண்டு பாரு, வெளியே வரலாம், கண்டிப்பாக வெளியே வர முடியும். சரி, இவர் ட்ரை பண்ணி களைச்சு போயிட்டாரு. இதில் என்னால் முடியும் அப்படின்னு ஒருத்தர் மட்டும், யாருன்னா ஒருத்தர் இல்லை, சின்ன பசங்களை,
சின்ன பையன் உட்காரு நீ உட்காரு, நான் சொல்கிறேன். நீ வரியா? சரி வா வா. இப்போ ஒரு ஹீரோ வராரு. யாரு இந்த ஹீரோ? சொல்கிறாரு, நான் இந்த பிசாசுக்கிட்ட இருந்து பிரின்ஸை என்ன பண்ணிப்பேன், காப்பாற்ற போகிறேன்னு வராரு. இப்போ நீ ஐடியா சொல்லு. என்ன இப்படி போடா அப்படி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா மட்டும் சொல்லு. இங்கே வா, இந்த பக்கம் வா, என்கிட்ட வா, சீக்கிரம். ஏதாவது இவர் ஐடியா சொல்லி இவர் தப்பிக்கிறாரா அப்படின்னு பார்ப்போம். பூந்து போடா. அவன் கரெக்டாக சொல்கிறான் பார். எங்க எப்படி பூந்து போன்னு சொல்லு கரெக்டா. வெரி குட். வந்துட்டான். என்ன சாரு பூந்து போன்னா எப்படி போறது சொல்லு. உட்காருங்க. நான் யாருன்னா ஒருத்தரை கூப்பிடுவேன். சரி நீ போ. இவர் வேலைக்கு ஆகலை. சரி நீ வா. இப்போ மேடம் ஒருத்தவங்க வராங்க. மேடம் வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க, ஆலோசனை சொல்ல வராங்க. பிரின்ஸ், இந்த பாவத்திலிருந்து நீ எப்படி, இந்த பிசாசுக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ட்டு இந்த ஐடியா சொல்லுவாங்க. சொல்லுங்க மேடம். இந்த கையை இப்படி வச்சுட்டு பூந்து போகணும். சொல்லு. புரியல. இந்த கையை இங்கே வச்சுட்டு பூந்து இந்த கையை அங்கே வைப்பா. எப்படி பேத்து வச்சிடலாமா? பேத்து வைக்க. இந்த கையை அங்கே வச்சுட்டு அப்படி பூந்து போ. ஏய் இருப்பா, கையை தொடாதப்பா. கீழே படுத்துட்டு போகணுமா? ஒழுங்கா சொல்லு. அவனுக்கு கீழே படுத்துட்டு போ. கீழே படுத்துட்டு போனா தானே போக முடியும். உட்காரு. பின்னால தெரியாது. உட்காந்து பாரு. நீ உட்காந்து போக மாட்டேன்ற, படுத்து போக மாட்டேன்ற, அதெல்லாம் யோசி, நல்லா யோசி. படுத்து போனா பூந்து போனா அழகா தப்பிச்சிடலாம். இருப்பா. அடுத்தது உன்னை கூப்பிட்றேன். டைம் நம்மக்கிட்ட ரொம்ப டைம். எல்லாம் கை தட்டுங்க. வெளியே வந்துட்டா போல. இப்படிதான் நிறைய பேர் செய்யும் போது நல்லா இருக்கும், சினிமாவுக்கு போகும்போது நல்லா இருக்கும். ஆனால் ஒரு நாள் வரும், அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. விடணும்னு நினச்சாலும் விட முடியாது. நிறைய பேர்கிட்ட ஐடியா கேட்டாலும் என்ன பண்ண முடியாது. உட்கார். சரி நான் ஒருத்தரை மட்டும் கூப்பிட்றேன். இன்னும் ஒருத்தருக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் இல்லை. பெரிய பசங்க யாருன்னா ட்ரை பண்ணுறீங்களா? வா. கடைசியாக ஒருத்தருக்கு கொஞ்ச நேரம் நான் டைம் கொடுக்குறேன். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இப்போ பிசாசு பிடியிலேருந்து என்ன பண்ண முடியல, இவர் வெளியே வர முடியல. வா சொல்லு, சீக்கிரம் ஐடியா சொல்லு. அவங்ககிட்ட சொல்லு. அதான் எப்படின்னு சொல்லு. அவங்ககிட்ட சொல்லு, எப்படி பூந்து போனால் இப்படி வரணும். சரி நீயே சொல்லு. எங்கே பூந்து வரும்? நீ பூந்து வாயேன். என்னடா சொல்லுடா. சொல்றது செய்டா. பூந்து என்ன வெளியே வரணும்னு ஆசை இல்லையா உனக்கு? எப்படி அந்த காலை எங்க வைக்கணும் கரெக்டாக போய் சொல்லு. அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த காலை அங்க வை. வெளியே வந்துட்டான். என்ன ட்ரை பண்ணாலும் முடியாது. அதுக்கு தான் சொன்னா எங்க கேளு, ஒழுங்கா கேளுங்க. இதே பிரச்சனையில நாங்களும் மாட்டியிருந்தோம். என்ன நான் பேசுறது கேக்குதா? இங்க பாரு, இதே பிரச்சனையில மாட்டியிருந்தோம். இதிலிருந்து விடுதலை ஆனவங்க, இதிலிருந்து தப்பிச்சவங்க நாங்க. அதனால நான் சொல்றத கொஞ்ச நேரம் கேளுங்க. ஏன் இந்த சர்ச்சுக்கு வரணும் தெரியுமா? ஏன் இந்த சர்ச்சுக்கு வந்தா இந்த பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வரத்துக்கு வழியை சொல்லுவாங்க. இப்ப பாரு, இந்த பையனுடைய கையில இருக்கிற எந்த காரியத்தை நான் செய்யல. இதே முடி அவங்கிட்ட இருக்கு. ஓகே, புரியுதா? என்ன பண்ணாலும்
எவ்வளோ யோசித்தாலும் பிசாசுக்கிட்ட இருந்து வர்றதுக்கு ஒரே வழி இந்த சர்ச்சுக்குள்ளே வந்தாதான், இயேசுவை பற்றி தெரிஞ்சாதான் அந்த பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வர முடியும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நீ வேற எங்கே போனாலும் இந்த பிசாசுக்கிட்ட இருந்து, இந்த சந்தோஷக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. புரியுதா? ஓகே, ஓ போ, தேங்க்யூ. ஜோரா ஒரு கை தட்டுவோம். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நான் செஞ்சு காமிச்சிட்டு நான் முடிக்கிறேன். எங்க கடைசி சரி, இப்போ யாரும் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். ஒழுங்காக கவனிக்கணும். நான் கொஸ்டின் கேட்பேன், அப்புறம் முடிச்ச பிறகு கூப்பிட்றேன். சரியா? ஓகே, என்ன எல்லாம் கவனிக்க. தண்ணி எங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா? தண்ணி பக்கெட்டில் இருந்தது. பக்கெட்டில் தண்ணி பாஸ். ஓகே, இங்கே பாருங்க, நல்லா பாருங்க. என் கையில் எத்தனை கிளாஸ் இருக்கு? எத்தனை? 2 கிளாஸ் இருக்கா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த 2 கிளாஸ்லையும் ஒரே தண்ணியை ஊற்ற போறேன். இந்த 2 கிளாஸ்ல என்ன பண்ண போறேன்? ஒரே தண்ணியை ஊற்ற போறேன். பா 2 கிளாஸ். எத்தனை கிளாஸ்? 2 கிளாஸ். போ. 2 கிளாஸ்ல ஒரே தண்ணியை நம்ம ஊற்றிட்டோம். ஓகேவா? ஓகே, இந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணி, இந்த கிளாஸை நம்ம தேவன் வச்சுப்போம். யாரு? தேவன். இந்த கிளாஸ் மனிதன். யாரு? மனிதன். கேளுங்க, தேவன் மனிதனை அவரை மாதிரியே படைச்சாராம். யாரை மாதிரியே படைச்சாராம்? அவரை மாதிரியே தான். தேவனுக்கு என்ன ரூபம் இருந்ததோ, என்ன குணம் இருந்ததோ, அதே போல தான் மனுஷனையும் ஒன்றா தான் படைச்சாரு. நாமும் தேவனும் நம்மளை பார்த்தா யாரை பார்க்க வேணாம்? தெய்வத்தை பார்க்க வேணாம். அப்படி 2 பேரும் ஒன்றா தான். அவருடைய ரூபமாய் நம்ம படைச்ச அவ்வளோ பரிசுத்தமாக, அவ்வளோ சுத்தமாக, அவ்வளோ அழகா தேவன் என்ன பண்ணாரு? மனிதனையும் அவரே போல, அவரை மாதிரி என்ன பண்ணாரு? படைச்சாரு. கொஞ்ச நாள் ஆன பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? பிசாசு, இது யாரு? பிசாசு உள்ள வந்து பூந்துட்டு இல்லாத காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான். என்ன? இல்லாத காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான். ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சான். என்ன பண்ணுச்சு? உள்ள கொஞ்சம் பாவமா வந்தது. என்ன வந்தது? பொய் வந்தது. உள்ள வந்து என்ன ஆகி போச்சு? அழுக்காயிடுச்சு தண்ணி. பொய், பொறாமை, அடி, சண்டை, அசிங்கமாக பேசுறது, அடிதண்டை, அப்புறம் மற்றவங்களை குறித்து குறை சொல்கிறது, பெருமை, என்னென்ன சொல்கிறது, என்னென்னவோ காரியங்கள் மனுஷன் உள்ள வந்தது. விபச்சாரம், வேசித்தனம், திருடுறது, இப்படி எல்லா காரியமும் வந்து மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு? ஆண்டவர் படைச்சது இப்படி படைச்சாரு. ஆனால் மனுஷனுடைய வாழ்வு எப்படி மாறிச்சு? எப்படிங்க மாறிச்சு? கருப்பாக ஆயிடுச்சு. வாழ்க்கை பாவம் உள்ள வந்த உடனே, ஒவ்வொரு காரியம் வந்த உடனே என்ன ஆகி போச்சு? கருப்பாகி போச்சு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இந்த பாவம் உள்ள வந்த உடனே நம்ம தேவனை விட்டு தூரமாக போயிட்டோம். ஏன்னா பாவம் இருந்தால் தேவன் கூட இருக்க முடியாது. என்ன பார்க்குறியா? என்ன கவனிக்கிறியா? நான் கொஸ்டின் கேட்பேன், அப்போதான் கிஃப்ட் கிடைக்கும். எப்போ இந்த அழுக்கு உள்ள வந்ததோ, எப்போ இந்த கெட்ட காரியம்லாம் உள்ள வந்ததோ, நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனை விட்டு தூரமாக போயிடுறோம். தூரமாக போயிட்டு நம்ம என்னென்னவோ ட்ரை பண்ணுறோம். மலைக்கு போகலாம், மலைக்கு போயிட்டு நம்ம மேலே ஏறலாம், இல்லை நதியில் போய் குளிச்சா, இல்லை காணிக்கை போய் போட்டா, இல்லை தான தர்மம் பண்ணா இதெல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு தண்ணி பாருங்க. இந்த தண்ணி எடுத்து நான் எவ்வளோ ஊற்றுறேன் பாருங்க. எவ்வளோ தண்ணி நான் ஊற்றுனாலும் அந்த கலர் மாறல. இன்னும் அதிகமாக தான் என்ன ஆகுது? அதிகமாக இருக்குது. எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும், எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்ன ஆகலை? இந்த தண்ணியோட கலர் போகலை. என்னென்னவோ செஞ்சு பார்க்குறான்,
இல்லை அவங்க அப்படி சொன்னாங்க, இல்லை அவர்கிட்ட போ, அந்த முனிவர்கிட்ட போ, இந்த பாபா கிட்ட போ, இங்கே போ, அங்கே போ, எங்கெங்கயோ அலையிறாங்க. தேவையில்லாத காரியத்தை விட்டுட்டு அலையிறாங்க. இந்த பாவம் உள்ள வந்த சமாதானம் போச்சு, சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாம் போய் அவன் பைத்தியக்காரத்தனமாக அலைய ஆரம்பிச்சிட்டான். எவ்வளோ தண்ணி ஊற்றி பார்க்குறான், ஆனால் ஒரு நாள் இது என்ன ஆகலை பாருங்க. இந்த தண்ணி எல்லாம் கலரா மாறிச்சு, ஆனால் இது என்ன ஆகலை, சுத்தமாக ஆகலை. இதை தேவன் பார்த்தாரு, மேல இருந்து பார்த்தாரு. இவன் மனுஷன், ஐயோ நான் என்ன மாதிரி படைச்சனே, அழகா படைச்சனே, பரிசுத்தமா படைச்சனே, இவன் என்னை விட்டுட்டு என்ன தேடாம எதையோ தேட ஆரம்பிச்சானே, எவ்வளோ ட்ரை பண்றானே அப்படின்ட்டு என்ன பண்ணாரு இந்த தேவன், நம்மை போல மனுஷனா ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்தில் என்ன பண்ணாரு, இந்த பூமிக்கு பிறந்தாரு. அதெல்லாம் கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடணும். இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து நிறைய அற்புதங்களை செஞ்சார். என்னென்ன அற்புதங்கள் செஞ்சார் உங்களுக்கு தெரியுமா? சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? இயேசு செஞ்ச அற்புதங்கள் உங்களுக்கு தெரியுமா? செத்தவனை உயிரோடு எழுப்பினார், குருடனை தெரிய வச்சாரு, அநேக எவ்வளோ அற்புதம் செஞ்சு பரிசுத்தமாக வாழ்ந்து கடைசியாக எதுக்கு தெரியுமா பிறந்தாரு? இந்த பாவத்திலிருந்து, இந்த அழுக்கிலிருந்து நம்ம சுத்தமாகணும்னு சொல்லிட்டு, சிலுவையில் நான் மறிக்கணும், நான் ரத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிலுவையில் இயேசு என்ன பண்ணாரா? ரத்தம் சிந்தினார். எத்தனை பேருக்கு தெரியும்? சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தினார். எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் இப்படிப்பட்ட மனுஷ வாழ்க்கையில் இருக்க நிம்மதியற்ற வாழ்க்கை, பாவ நிறைஞ்ச வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, இப்படி நிறைஞ்ச வாழ்க்கை, எவ்வளோ ட்ரை பண்ணும் சுத்தமாகாத வாழ்க்கை, இந்த இயேசு நமக்காக நம்மை போல இங்கே பரிசுத்தமாக வாழ்ந்து அவர் நமக்காக ரத்தம் கொடுத்தாரு. இந்த ரத்தம் இப்போ என்ன பண்ணுமா? அவர் சொல்கிறாரு, அப்பா நீ பெருசாக ஒன்றும் செய்ய வேணாம், நீ பெருசாக ஒன்றும் செய்ய வேணாம், உன் இதயத்தில் எனக்கு கொஞ்சோண்டு இடம் கொடு, நான் உனக்கு உள்ளே வந்து இந்த அழுக்கெல்லாம் நான் நீக்கிறேன். ஆனால் நான் நிறைய ட்ரை பண்ணேன், பக்கெட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி பார்த்தேன், ஆனால் இந்த அழுக்கு போல, அதெல்லாம் நீ விட்டுருப்பா, தேவையில்லாத காரியத்தெல்லாம் செய்யாத. நீ மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதும் குகைக்கு போகிறதும் அவ்வளோ அள்ளி கொடுக்குறதும் அதெல்லாம் தேவையில்லை. இயேசுவை விசுவாசி, கொஞ்சம் இதயத்தில் என்ன பண்ணு, கொஞ்சம் இடம் கொடு. ஆண்டவரே நான் இதயத்தில் இடம் கொடுக்குறேன், நீங்கள் எனக்குள்ளே வாங்க சொன்னால் போதும், ஆண்டவர் உள்ளே வராரு. இப்போ பாருங்கள், இந்த மனுஷன் ஆண்டவரே எனக்குள்ளே வாங்க, என்ன இந்த பாவத்திலிருந்து விடுவீங்கன்னு சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க, ஆண்டவர் உள்ளே வராரு. ஆண்டவர் உள்ளே வராரு, வாங்க வாங்கன்னு சொல்ல ஆண்டவர் உள்ளே வராரு. ஆண்டவர் உள்ளே வர என்ன ஆகுது? கலர் எல்லாம் போக ஆரம்பிக்கும். இந்த தண்ணி ஊத்துறதுக்கு இடம் இல்லை பாருங்க. உள்ள வர 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 ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? அவனுக்குள்ள இருந்த பாவம் போச்சு. இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா போதும், நீ இடம் கொடுத்தா போதும், அந்த காரியெல்லாம் என்ன போகும்? சுத்தமான தண்ணி. எப்படி பழைய தண்ணி இருந்ததோ, பழைய வாழ்க்கை, பழைய ஆண்டவர் எப்படி நம்மளை உண்மையாக படைச்சாரு, அதே போல நிம்மதியும், அதே போல சந்தோஷமும், அதே போல ஆனந்தம் இந்த வாழ்க்கையில் கிடைக்கணும்னா இந்த இயேசுவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். இயேசு இல்லாத வாழ்க்கை நீ என்ன ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகாது? அந்த அழுக்கு போகாது. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சின்ன பிள்ளைங்க சரி, இந்த பிள்ளைங்களுடைய தாய்மார்களும் சரி, உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், எத்தனையோ நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம், யார்கிட்டயோ போய் முறையிட்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவரே என் இதயத்தில் வாங்க, என் குடும்பத்தில் வாங்க, என்னுடைய பிரச்சனையெல்லாம் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கிறேன், நீங்கள் என் பிரச்சனை தீருங்கன்னு சொன்னால் போதும், உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக மாறும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சவங்க எல்லாம் கை தட்டுங்க. ஆமென். இயேசு உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். Thank you. இந்த தண்ணி யாருக்கு கண்ணில் படப்படுது? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? அன்பான சகோதரனை, பிள்ளைகளை நல்லா கேளுங்க. இன்னைக்கு எது சந்தோஷமா இருக்கோ, எது நமக்கு நல்லா ஜாலியாக இருக்கோ, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிற காரியம். புரியுதா? நம்ம வாழ்க்கை, நானும் சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப கெட்ட பையனாக இருந்தேன். இந்த ராயபுரம் பனமார் தொட்டியில் தான் நான் பிறந்தேன். பனமார் தொட்டியில் இல்லாத அட்டூழியெல்லாம் பண்ணேன்.
அட்டுழியம் பண்ண. ஆனால் என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டனோ, இயேசு எனக்குள்ளே வந்தாரோ, என் வாழ்க்கை மாறுச்சு. இன்னைக்கு நிறைய பேரை காட்டில் மேட்டில் பல பாஷையெல்லாம் கற்றுக்கிட்டு அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்லிட்டு அலைகிறேன் நான். இன்னைக்கு இயேசு இருந்தால் அவன் வாழ்க்கை மாறும், உன்னுடைய ஸ்டேட்டஸ் மாறும், உன்னுடைய பிரச்சனை மாறும், உன்னுடைய கடன் காரியங்கள் மாறும், உன்னுடைய எல்லா காரியங்களும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த சின்ன பிள்ளைங்களாம் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கிறாங்களோ அந்த வாழ்க்கை, அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப உயரமான பயங்கர சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். இன்னைக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஒரு சின்ன ஜெபம். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கிறீங்களோ அவங்களாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவரே என் இதயத்தில் வாங்க, எனக்குள்ளே வாங்கன்னு சொல்லுங்கள். கண்ணை மூடி. நமக்கு இன்னும் ப்ரோக்ராம்லாம் இருக்குது, நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, நம்ம இன்னும் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே ஒரு சின்ன ஜெபம். ஏசப்பா என் இதயத்தில் வாங்க, என் குடும்பத்தில் வாங்க. என் அப்பா அம்மாவுக்கு எப்போவுமே பிரச்சனை, சண்டை, கடன் சொல்கிறாங்க, நாங்கள் சிரித்து பேசலை. எல்லாம் கண்ணை மூடுங்க. சின்ன பிள்ளைகள்லாம் கண்ணை மூடுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. கண்ணை மூடி. ஏசப்பா என் இதயத்தில் வாங்க சொல்லுங்கள். இந்த அழுக்கான தண்ணி மாறின போல் உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த அழுக்கான தண்ணி மாறினது போல் உன் வாழ்க்கை மாறும். அதில் ஏசப்பா கண்ணை மூடி. ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க. பெரியவங்களை நீங்களும் சொல்லுங்க. பிசாசோட பிரச்சனை நிறைய பேரோட குடும்பத்தில் இருக்கு. சண்டை, சமாதானம் இல்லை. பிசாசு நிறைய பேரை கட்டி வச்சிருக்கிறான். நம்ம பார்த்தோம், ஒரு கயிறை வச்சு கட்டி அதில் விடுதலை ஆக்க முடியல. நான் சொல்கிறேன், இந்த சபை உங்களை விடுதலை ஆக்கும். இந்த சபையில் இருக்கிற இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். எனக்குள்ளே வாங்க ஆண்டவரே. ஏசப்பா நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேன். எனக்குள்ளே வாங்க, உங்கள் குணத்தை திரும்ப எனக்கு கொடுங்க. நீர் எனக்காக சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தினால என் வாழ்க்கையை மாற்றுங்க. எனக்குள்ளே வாங்க, என் இதயத்துக்குள்ளே வாங்க, என் குடும்பத்துக்குள்ளே வாங்க. நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம்ப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் வாழ்க்கை மாறட்டும், எங்கள் பிரச்சனையெல்லாம் மாறட்டும். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படியாவது எப்படின்னு என்ன சொல்ல தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களை எல்லா பிரச்சனைகளும், அந்த இயேசு எல்லா பிரச்சனைகளும், எல்லா போராட்டங்களும், எல்லா நோயிலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்குவார். ஐயா எனக்கு கேன்சர், எனக்கு அந்த நோய், இந்த நோய், எதை குறித்து கவலைப்படாது. ஏசப்பா எனக்குள்ள வாங்க சொல்லுங்க, அது போதும். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். அவங்க நோய்கள் சுகமாகட்டும், அவங்க பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும். சமாதானம் இல்லாமல் இருக்கிற காரியங்கள் சமாதானமாக மாறுவதாக. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொன்னீங்களே, அந்த பரலோக ராஜ்யம் கிடைக்கும். ரட்சிப்பின் அனுபவத்தை அனுபவிக்கட்டும். ரட்சிப்புக்கு ஆண்டவரே இன்றைக்கு ஒரு வழிவாசல் திறக்கப்படட்டும். இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பை பார்க்கணும். பிசாசிலிருந்து ரட்சிப்புக்கு, பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, நோயிலிருந்து ஒரு ரட்சிப்பு. ஒரு சகையு மாறின பிறகு அவன் வாழ்க்கை மாறுச்சு, அவன் சந்தோஷமா மாறினானே. அதே போல இந்த குடும்பங்கள் இருக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா, ஊரை சுத்தி பார்க்கணும்னு உல்லாசமா போனா, அண்ணன் கூட போகாம ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா, ஒரே ஒரு பொண்ணு அவ அப்பாவுக்கு கண்ணு, செல்லமான தாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்க? ஒரே ஒரு பொண்ணு அவ அப்பாவுக்கு கண்ணு, செல்லமான தாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்க? சிகிம் ராஜா கையில் சிக்கி சின்ன வினமானானே, தினாலடி தினா ஜாலியாக போனா, போனா சீரழிந்து போனா, தினாலடி தினா ஜாலியாக போனா, சிகேமுக்கு போனா சீர
பண்ண துணிஞ்சே புட்டாரு. அரியணைக்கு ஆசைப்பட்ட அழகான சாரு அப்பாவுக்கே துரோகம் பண்ண துணிஞ்சே புட்டாரு. ஆண்டவரின் சித்தத்தையும் மறந்தே புட்டாரு. மனுஷனுக்கு பின்னே போக முடிவு பண்ணிட்டாரு. ஆண்டவரின் சித்தத்தையும் மறந்தே புட்டாரு. மனுஷனுக்கு பின்னே போக முடிவு பண்ணிட்டாரு. ஆயுசையும் இழந்தாரு, அதோ கதியானாரே. கொண்டையடி கொண்டை, அப்சலோமின் கொண்டை, தொங்குதடி கொண்டை, கர்வாலி மரத்தண்டை. கொண்டையடி கொண்டை, அப்சலோமின் கொண்டை, தொங்குதடி கொண்டை, கர்வாலி மரத்தண்டை. வண்டி வண்டி நீள வண்டி, மோட்சலோகம் செல்லும் வண்டி. ரயிலு ரயிலு சூப்பர் ரயிலு, இது நம்ம ஹெவன்லி ரயிலு. என்ஜின் டிரைவர் இயேசு ராஜா, இல்ல இல்ல ஆக்சிடென்ட். என்ஜின் டிரைவர் இயேசு ராஜா, இல்ல இல்ல பயமில்ல. என்ஜின் டிரைவர் இயேசு ராஜா, இல்ல இல்ல ஆக்சிடென்ட். என்ஜின் டிரைவர் இயேசு ராஜா, இல்ல இல்ல பயமில்ல. வண்டி வண்டி கோண வண்டி, நரகம் செல்லும் டப்பா வண்டி. ரயிலு ரயிலு மொக்க ரயிலு, நரகம் செல்லும் லோக்கல் ரயிலு. என்ஜின் டிரைவர் சாத்தான், இல்ல இல்ல பிரேக்கு இல்ல. என்ஜின் டிரைவர் சாத்தான், இல்ல லைஃபுக்கு கேரண்டி இல்ல. என்ஜின் டிரைவர் சாத்தான், இல்ல இல்ல பிரேக்கு இல்ல. என்ஜின் டிரைவர் சாத்தான், இல்ல லைஃபுக்கு கேரண்டி இல்ல. ஏசப்பற இல்ல ஏறுப்பா, குஷியாக பரலோகம் போலாம்ப்பா. வேணா வேணா சாத்தான் ரயிலு, வேணும் வேணும் ஜீசஸ் ரயிலு. வேணா வேணா சாத்தான் ரயிலு, வேணும் வேணும் ஜீசஸ் ரயிலு. காத்திடுவார், கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். கடைசி வரை என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என் இயேசுவுக்கு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என் இயேசுவுக்கு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. ஆத்துமாவை கரைப்படாமல் காத்திருவார், சாத்தானின் கண்ணிகளை தகர்த்திருவார்.
இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. தீமைகள் என்னை சூழ்ந்தாலும் சேதங்கள் நெருங்காது காத்திடுவார். தீயவன் நம்புகள் எய்திட்டாலும் அக்கினி மதிலாக காத்திடுவார். தீமைகள் என்னை சூழ்ந்தாலும் சேதங்கள் நெருங்காது காத்திடுவார். தீயவன் நம்புகள் எய்திட்டாலும் அக்கினி மதிலாக காத்திடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் இயேசுவுக்கு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் இயேசுவுக்கு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. போக்கையும் வரத்தையும் காத்திடுவார். இயேசுவே அரணாக காத்திடுவார். கண்களின் மணி போல காத்திடுவார். கண்மலை மேலே உயர்த்திடுவார். போக்கையும் வரத்தையும் காத்திடுவார். இயேசுவே அரணாக காத்திடுவார். கண்களின் மணி போல காத்திடுவார். கண்மலை மேலே உயர்த்திடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் இயேசுவுக்கு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. Jim jim jakan jaka jim 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 jakan jaka jim 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 jakan jaka jim 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 jakan jaka jim 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 jakan jaka jim 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 jakan jaka jim 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 Hollywood Bollywood Hollywood ஹீரோ எல்லாம் பரலோகம் போக முடியுமா? நம்மை பரலோகம் சேர்க்க முடியுமா? ஹாலிவுட் பாலிவுட் ஹாலிவுட் ஹீரோ எல்லாம் பரலோகம் போக முடியுமா? நம்மை பரலோகம் சேர்க்க முடியுமா? அந்த ஸ்டைலும் வேணாம் இந்த ஸ்டைலும் வேணாம் ஜீசஸ் நம்ம ஹீரோ என லைஃப் ஸ்டைலும் மாறும். அந்த ஸ்டைலும் வேணாம் இந்த ஸ்டைலும் வேணாம் ஜீசஸ் நம்ம ஹீரோ என லைஃப் ஸ்டைலும் மாறும். ஜிம் 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 ஜக்கான் ஜக்கா ஜிம் 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 ஜக்கான் ஜக்கா ஜிம் 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 ஜக்கான் ஜக்கா ஜிம் 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 ஜக்கான் ஜக்கா ஜிம் 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 ஜக்கான் ஜக்கா ஜிம் 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 ஜக்கான் ஜக்கா ஜிம் 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 தாவீது பாட்டின் ஹீரோ, தானியேல் ஜெபத்தின் ஹீரோ, சிம்சோன் பெலத்தின் ஹீரோ, ஜீசஸ் டோட்டல் ஹீரோ. தாவீது பாட்டின் ஹீரோ, தானியேல் ஜெபத்தின் ஹீரோ, சிம்சோன் பெலத்தின் ஹீரோ, ஜீசஸ் டோட்டல் ஹீரோ. அந்த ஸ்டைலும் வேணாம் இந்த ஸ்டைலும் வேணாம் ஜீசஸ் நம்ம ஹீரோ என லைஃப் ஸ்டைலும் மாறும். அந்த ஸ்டைலும் வேணாம் இந்த ஸ்டைலும் வேணாம் ஜீசஸ் நம்ம ஹீரோ என லைஃப் ஸ்டைலும் மாறும். ஜிம் 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 ஜக்கான் ஜக்கா ஜிம் 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 ஜக்கான் ஜக்கா ஜிம் 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 ஜக்கான் ஜக்கா ஜிம் 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 ஜக்கான் ஜக்கா ஜிம் 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 ஜக்கான் ஜக்கா ஜிம் 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 ஜக்கான் ஜக்கா ஜிம் 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 ஹாலிவுட் பாலிவுட் ஹாலிவுட் ஹீரோ எல்லாம் பரலோகம் போக முடியுமா? நம்மை பரலோகம் சேர்க்க முடியுமா? ஹாலிவுட் பாலிவுட் ஹாலிவுட் ஹீரோ எல்லாம் பரலோகம் போக முடியுமா? நம்மை பரலோகம் சேர்க்க முடியுமா? அந்த ஸ்டைலும் வேணாம் இந்த ஸ்டைலும் வேணாம் ஜீசஸ் நம்ம ஹீரோ என லைஃப் ஸ்டைலும் மாறும். அந்த ஸ்டைலும் வேணாம் இந்த ஸ்டைலும் வேணாம் ஜீசஸ் நம்ம ஹீரோ என லைஃப் ஸ்டைலும் மாறும்.
Jim 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 jakan jaka jim 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 jakan jaka jim 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 jakan jaka jim 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 jakan jaka jim 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 jakan jaka jim 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 jakan jaka jim 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 jim